தாவேக ஆட்சியமைக்க சிபிஎம் ஆதரவளித்த நிலையில் கொண்டாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அதனை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். சென்னை பனையூர் தாவேக அலுவலகத்தில் தற்போது கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். தாவேக தொண்டர்கள் தாவேக ஆட்சியமைக்க சிபிஎம் ஆதரவளித்த நிலையில் தாவேக தொண்டர்கள் தற்போது பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பனையூர் தாவேக அலுவலகத்தில் தற்போது கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தொண்டர்கள் உற்சாகமடைந்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். தாவேக ஆட்சியமைக்க சிபிஎம் ஆதரவளித்த நிலையில் இந்த கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. தாவேக அலுவலகத்தில் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். பெரும்பான்மை பெறும் தாவேக தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைக்கிறது என்ற உற்சாகத்தில் தொண்டர்கள் தற்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தொண்டர்கள் உற்சாகமடைந்து வருகிறார்கள். சென்னை பனையூர் தாவேக அலுவலகத்தில் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமடைந்து வருகிறார்கள். தாவேக ஆட்சியமைக்க சிபிஎம் ஆதரவளித்த நிலையில் இந்த கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. தாவேக அலுவலகத்தில் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவையான அறுதி பெரும்பான்மைக்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்கின்ற அடிப்படையில் இருந்தது. தமிழக வெற்றி கழகத்திடம் 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய கட்சியிலிருந்து இருந்தது. நேற்று காங்கிரஸ் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து 5 சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரவாக வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் மீதம் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்கின்ற நிலையில் இருந்தது. தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இடதுசாரி கட்சிகள் தங்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஆதரவை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைவதற்கான உரிமை கோர இருக்கின்றார். இதற்காக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இடதுசாரி கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதை கொண்டாடும் வகையில் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோர இருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். தொடர்ந்து பெரும்பான்மைக்காக 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்கின்ற நிலை தொடர்ந்து இழுபறியாகவே இருந்து வந்தது. தனிப்பெருங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற போதும் ஆட்சி அமைக்க முடியாமல் தொடர்ந்து திணறி வந்திருக்கக்கூடிய நிலையில் அறுதி பெரும்பான்மைக்காக தொடர்ந்து பல கட்சிகளிடம் தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தது. கூட்டணி ஆதரவிற்காக திமுக மற்றும் அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் கூட்டணி கட்சிகளிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு காங்கிரஸ் மூலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவிற்காக 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்து அதிகாரப்பூர்வமாக ஆதரவை தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக இடதுசாரி கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இரு கட்சிகளிடமும் கடந்த 2 நாட்களாக கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்ததன் காரணமாக தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி அமையக்கூடாது என்பதற்காகவும் அதே போன்று தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கான ஆட்சியை நடைபெற வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கும் அந்த கட்சிக்கும் ஆதரவு அளிப்பதற்காக ஆட்சி அமைப்பதற்காக அளிப்பதற்காக இடதுசாரி கட்சிகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் பேச்சுவார்த்தை நீடித்து வரக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை சந்தித்து தன்னுடைய அறுதி பெரும்பான்மையுடன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து கடிதம் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் ஒரு பகுதியாகவே தொடர்ந்து நேற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். அந்த வகையில் இன்றும் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் பனையூர் அலுவலகத்தில் உள்ளே வெளியே இருப்போருக்கு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.